போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சில் தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவையோர் அனைவரையும் வணங்கி இனிமை கூட்டும் இன்ப மொழி, ஈடு இல்லா செம்மை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை பயக்கும் நற்செம்மொழி என என் அன்னை மொழியை போற்றி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். என் பெயர் தீபிகா. நான் டாக்டர் விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் உங்கள் முன் மனித வாழ்வும் இயன்முறை மருத்துவமும் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனித வாழ்க்கை என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு பயணமாகும். இதில் பல்வேறு சவால்கள் மற்றும் சாதனைகள் அடங்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபாடாக அமையும். எனவே மனிதன் வழிகளை தன் வாழ்வில் பல வழிகளில் சந்திக்கிறான். இயன்முறை மருத்துவம் அதாவது பிசியோதெரபி என்பது உடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் மீட்கவும் உதவும் ஒரு கலையாக விளங்குகிறது. எனவே இது மனித வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று உறுதியாக கூறுகிறேன். இயன்முறை மருத்துவம் என்பது 2ஆம் உலகப் போரின் காலகட்டத்தில் குண்டு வெடிப்பின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கப்பட்டதே இவ்வியன்முறை மருத்துவமாகும். இது அவர்களுக்கு வாழ்வளிக்க தொடங்கப்பட்டதே இயன்முறை மருத்துவமாகும். சர் ஹென்ரிக் லிங் என்பவர் இயன்முறை மருத்துவத்தின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் பிசியோதெரபி என்று அழைக்கப்படுகிறார். இத்தொழிலில் முன்னோடியாக இருந்தவர் இவர். 1813 ராயல் இன்ஸ்டிடியூட் சென்டர் ஃபார் ஜிம்னாஸ்டிக்ஸ் RCIJ நிறுவினார். இந்நிறுவனம் உடற்பயிற்சியின் மூலம் நோய்களை குணப்படுத்தும் நிறுவனமாக கருதப்படுகிறது. டாக்டர் KM முன்ஷி என்பவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிசியோதெரபி, அதாவது இந்திய இயன்முறை மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் இத்தொழிலை அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக நிறுவிய பெருமை இவருக்கு உண்டு. முன்பெல்லாம் உணவே மருந்து என்று இருந்தது, ஆனால் தற்பொழுது மருந்தே உணவு என்று ஆகிவிட்டது. எனவே மருந்துகளின் பயன்பாட்டை குறைத்து உடற்பயிற்சியின் மூலம் நோய்களை குணப்படுத்தும் நிறுவனமாகவே இப்பிசியோதெரபி கருதப்படுகிறது. பிசியோதெரபி என்பது மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, விரைப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும், முதுகுவலி, இயலாமை போன்ற பிரச்சனைகளுக்கும், ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கும், பக்கவாதம் போன்ற நரம்பு மண்டல பிரச்சனைகளுக்கும், பிறக்கும் போதே ஏற்படும் பிரச்சனைகளுக்கும், விபத்துக்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்க உதவுகிறது இவ்வியன்முறை மருத்துவம். இவ்வியன்முறை மருத்துவத்தை நோயாளிகளிடம் அன்புடனும் அக்கறையுடனும் செய்து அவர்களது இயலாமையை குறைக்கின்றனர் பிசியோதெரபிஸ்ட். எனவேதான் இவர்களை மூவ்மெண்ட் சயின்டிஸ்ட் அல்லது கைனடிக் ஸ்பெஷலிஸ்ட் என்றெல்லாம் அழைக்கின்றனர். பிசியோதெரபியில் பல துறைகள் உள்ளன. பிசியோதெரபியில் இல்லாத துறைகளே இல்லை. நியூரோலாஜிக்கல் பிசியோதெரபி, நரம்பியல் பிசியோதெரபி, ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பியல் பிசியோதெரபி, கார்டியோ வாஸ்குலர் அண்ட் பல்மனரி பிசியோதெரபி, இருதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த பிசியோதெரபி, ஜீரியாட்ரிக்ஸ், முதியோர் நல மருத்துவம் சார்ந்த பிசியோதெரபி, மஸ்குலோஸ்கெலட்டல் பிசியோதெரபி, தசைக்கூட்டு பிசியோதெரபி, பிரைவேட் பிராக்டிஸ், தனியார் பயிற்சி, பிசிக்கல் மெடிசன், உடல் மருத்துவம் சார்ந்த பிசியோதெரபி, அக்குபஞ்சர், குத்தூசி மருத்துவம் சார்ந்த பிசியோதெரபி, ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சார்ந்த பிசியோதெரபி, பீடியாட்ரிக்ஸ், குழந்தை நல மருத்துவம் சார்ந்த பிசியோதெரபி, ஆங்காலஜி, புற்றுநோயியல் சார்ந்த பிசியோதெரபி, மேனுவல் தெரப்பி, கைமுறை சிகிச்சை, பெயின் அண்ட் ரிலீஃப் பிசியோதெரபி, வலி சார்ந்த பிசியோதெரபி, ரீஹபிலிட் பிசியோதெரபி, மறுவாழ்வு பிசியோதெரபி, கைனகாலஜி பிசியோதெரபி, மகப்பேறு சார்ந்த பிசியோதெரபி, உமன்ஸ் ஹெல்த் பிசியோதெரபி, மகளிர் ஆரோக்கியம் சார்ந்த பிசியோதெரபி என பிசியோதெரபியில் இல்லாத துறைகளே இல்லை. எனவே இதன் மூலம் பிசியோதெரபியின் பயன்பாட்டை எவ்வளவு முக்கியம் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஜாயின்ட்ஸ், லிகமெண்ட்ஸ், கேப்சூல்ஸ், நர்வ்ஸ் போன்ற இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க இவ்வியன்முறை மருத்துவம் உதவுகிறது. பிளெக்சிபிலிட்டி என்றால் வளைப்புத்தன்மை. IT ப்ரொஃபஷன், ஸ்டாண்டிங் ஒர்க் போன்ற துறைகளில் இருப்பவர்களால் வளைந்து தன் வேலைகளை செய்து கொள்ள கூட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவர்களது இயலாமையை உடற்பயிற்சி மற்றும் மசாஜ், மின்சார சிகிச்சை, வெப்ப சிகிச்சை போன்ற பல சிகிச்சைகளின் மூலம் இவர்களது இயலாமையை குறைக்கின்றனர் பிசியோதெரபிஸ்ட். ஆன்டினென்டல் கேர். ஆன்டினென்டல் கேர் என்றால் இது தாய்மார்களுக்கு கற்றுத்தரப்படும் சிகிச்சையாக கருதப்படுகிறது.
பிரசவத்திற்கு பின்னர் தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தாய்மார்களுக்கு இச்சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக விளங்குகிறது. ஆர்த்ரைட்ஸ் என்பது ஒரு வகையான வாதங்களில் பல வகையான வாதங்கள் உள்ளன. மூட்டுவாதம், முடக்குவாதம், ஆமவாதம் என பல வாதங்கள் உள்ளன. வாதங்களை மருந்துகள் மூலம் குணப்படுத்துவதை விட இயன்முறை மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்துவதே சிறந்த முறையாக கருதப்படுகிறது. எனவே இயன்முறை மருத்துவம் என்பது நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மட்டுமின்றி ரீஹபிலேட் என்றால் மறுவாழ்வளிக்கும் பிசியோதெரபி. இது குறிப்பாக முதியோர்களுக்கும், இருதய நோயாளிகளுக்கும், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கும், ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுகளுக்கும் கற்றுத்தரப்படும் சிகிச்சையாக கருதப்படுகிறது. இது அவர்களது இயலாமையை குறைக்க உதவுகிறது. பெயின் அண்ட் ரிலீஃப் பிசியோதெரபி என்றால் உடற்பயிற்சியின் மூலம் நமது வலிகளை குணப்படுத்தும் முறையாக பெயின் அண்ட் ரிலீஃப் பிசியோதெரபி கருதப்படுகிறது. எனவே பிசியோதெரபிஸ்ட் என்பவர்கள் இச்சிகிச்சையை நோயாளிகளிடம் அன்புடனும் அக்கறையுடனும் செய்து அவர்களது இயலாமையை குறைக்கின்றனர். அதாவது பிசியோதெரபிஸ்ட் helps every individual to regain their movement, strength and independence. அது மட்டுமின்றி இருதய சிகிச்சைக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் ஒரு நோயாளிக்கு பிசியோதெரபிஸ்டின் தேவை அவசியமாக உள்ளது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் both the donor and receptor want to get ready for their surgery with the essential help of a physiotherapist. எனவே பிசியோதெரபிஸ்ட் என்பவர் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இது மட்டுமின்றி மீட்பு குழுவினர் படை, அதாவது ரெஸ்கியூ டீமிலும் இயன்முறை மருத்துவரின் பங்கு முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் physiotherapist as a brain of a scientist, as a heart of a humanist, as a hand of an artist. எனவே வலிமையான நிகழ்காலமே வலியற்ற எதிர்காலத்தை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இப்பிசியோதெரபியை பேணி காத்து நாம் அடுத்த தலைமுறையை வலியற்ற தலைமுறையாக மாற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.